மற்ற எந்த கட்சிகள்ட்டும் இல்லாத ஒரு விஷயம் என்ன இருக்குதுனாக்க கருத்தியல் இருக்கிறது. ஏன் நாம் தமிழ் கட்சியில் அவ்வளோ தூரம் பேச்சாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மேடை போட்டு நீங்கள் எந்த இடத்துல இறக்கி விட்டீங்கனாலும், யாரை எடுத்து நாம் தமிழ் கட்சியில் கூட்டத்தில் உட்காந்துருக்கிற யாரையாவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் மைக்கு போட்டு கேட்டிங்கனாலும் அவ்வளோ வீரியமாக அவங்க பேசுகிறாங்கல்ல. காரணம் என்னன்னாக்க கருத்தியல் தான். மற்ற எந்த கட்சிகள்ட்டும் இல்லாத ஒரு வலிமைங்கிறது நாம் தமிழ் கட்சியில் கருத்தியல் இருக்கு. அந்த கருத்தியலை நாங்கள் வந்துட்டு மீண்டும் மீண்டும் பேசும்போது மக்களுக்கு அது புரிய ஆரம்பிக்குது. நீங்க நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் இரட்டிப்பாகி கொண்டே வந்துட்டு இருக்குதுன்னா அது காரணம் என்னன்னாக்க எங்களுடைய கருத்தியல் மக்கள்கிட்ட போய் சேருது. ஊடக வலிமையே இல்லாத போது, சின்னமே வந்துட்டு மறைக்கப்பட்ட போது, இது நாடாளுமன்ற தேர்தல், இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, நாம் தமிழ் கட்சிக்கு பிரதமர் வேட்பாளரே இல்லைங்கும் போது கூட தேடி தேடி, அதுவும் 4வது போட்டியில் 5வது போட்டியில் இருந்த சின்னத்தை தேடி மறைக்கப்பட்ட சின்னத்தில் வாக்களித்து எங்களை வந்துட்டு உற்சாகப்படுத்திய தமிழ்நாட்டு மக்கள், இது தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கான குரலாக இருக்கக்கூடிய தேர்தல் அப்படின்னு வரும்போது, தமிழக முதல்வரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல்னு வரும்போது அதை இரட்டிப்பாக்கி நீங்க இன்னும் பார்ப்பீங்க அது எவ்வளவு தூரம் மிகப்பெரிய பாய்ச்சலாக நாம் தமிழ் கட்சியினுடைய பாய்ச்சல் இருக்குங்கிறத.